குணானாம் சமோதமஸ்திதிக்ஷேக்ஷா தபசத்யந்தயா ஸ்மிருதி யதா பஜதி மாம் பக்தியா நிரபேக்ஷஸ்வ கர்மபிஹி யதா ஆசிஷ ஆசாஷ்ய மாம் பஜேதஸ்வ கர்மபிஹி தம் ரஜப் பிரகிருதம் வித்யாத் ஹிம்சாமாசாஸ்ய தாமசம். ஹிம்சித்து பக்தி பண்ணினால் அது தாமச பக்தி. இப்போ இப்படி பாருங்களேன், நாம் திடீர்னு பகவானுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக 1008 குடமாக கொண்டாங்கோ, தத்யோதனம் பிசியணும், நிறைய ஒரே பழமாக பறிச்சுன்னு வந்து நிறைய பண்ணி எல்லாத்தையும் பெருமாள்கிட்டே போட்டு அப்படியே வீணாக்கி விடலாமா? அது ரஜோகுணத்தோடு இருக்கிற பக்திங்கிறார். கொஞ்சம் பால் அவரிடத்துல சேர்த்துட்டு மற்றதெல்லாம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இல்லாதவாಳು கொடு, அதுதான் சாத்விக பக்தி. எல்லாத்தையும் எங்கிட்ட கொட்டி வீணாக்குன்னு அவர் எப்போவான்னு சொன்னாரன்னா அப்படி ஒரு பேசவே போகிறது இல்லையே. உலகத்துக்கு மாணவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், அந்த பக்தியை தான் இவரும் கொண்டாடுகிறார். சத்வா ஜாகரணம் வித்யாத் ரஜசா ஸ்வப்னம் ஆதிசேத். சத்வகுணம் இருந்தால் விழிப்புணர்வோடு இருக்குமா, ரஜோகுணத்தோடு இருந்தோம்னா ஸ்வப்னப்படுவோமா, தமோ குணத்தோடு இருந்தோம்னா தூங்கியே படுவோமா. இப்போ 3 நிலை சொல்கிறார். விழித்திருக்கிற நிலை, தூங்க ஆரம்பித்த நிலை, நன்னா தூங்கிவிட்ட நிலை, மயக்க நிலை. 4 நிலைகள். இதில் சத்வகுணத்தோடு இருக்கிறது முழிச்சுன்னு இருக்கிற நிலை. அடுத்தது தூங்க ஆரம்பிக்கிறதுனா ஸ்வப்னம் பார்க்கறது. மனசு தூங்காது, கண்ணு காது மூதெல்லாம் மூழ்கணும். கண்ணு காதெல்லாம் தெரியாது, ஆனால் மனசு மட்டும் வேலை செஞ்சால் தானே ஸ்வப்னம் பார்க்க முடியும், கனவு பார்க்கறது. அது 2வது நிலை. இதுக்கு மேலே 3வது நிலை. அப்போ ஜாகிரத தசான்னு 1, அடுத்தது ஸ்வாபதசா கனவு காண்கிற நிலை 2, 3வது நன்னா சுஷுப்தி தசா ஆழ்ந்த தூங்கிப்படுவோம், மனசும் தூங்கிப்படும், எல்லாம் தூங்கிப்படும். இதுக்கு மேலே 4வது தசை தான் மூர்ச்சாங்கிற தசை. இந்த தசையும் சத்தகுணத்தாலே ரஜோகுணத்தால் வர்றது என்று தெரிந்து கொள்வாய். கடைசியாக பரமார்த்தம் என்னது, எனக்கு பிடித்த பரமார்த்தத்தை என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. பாகவத தர்மத்தை கண்ணன் உரைப்பதோடே இந்த உபதேசம் முடியறது. ஹந்ததே கதையிஷ்யாமி மம தர்மான் சுமங்களான் யா ஸ்ரத்தையாச்சரன் மர்த்தியா மிருத்யுஞ்சயதி துர்ஜயம். நான் சொல்கிற இந்த தர்மத்தை கடைப்பிடித்தவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவன் மிருத்யுவை ஜெயிக்கிறான், அவன் மோட்சலோகத்தை அடைகிறான். மையர்ப்பித மனச்சித்தா மத்தர்மாத்ம மனோரதா. என்னிடத்துல விருப்பத்தோடே செய்கிற கர்மத்தையெல்லாம் என் திருவடிகளில் சமர்ப்பிச்சுட்டு என்னால் செலுத்தப்பட்டு செய்கிறேன் என்கிற உண்மையான நம்பிக்கையோடு செய்ய வேணும். தான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் கர்த்திருவ புத்தியை விட்டுவிட வேண்டும். நீ தான் செய்யணும், ஆனால் நீ செய்தேங்கிற எண்ணமே கூடாது. நீ செய், நம்ம தான் எல்லாமே பண்ணி ஆகணும். இப்போ உபன்யாசம் கேட்டுவிட இல்லையோ, 7 நாள் நானாக கொண்டு நன்னா கேட்டுவிட்டேன் சுவாமி, எல்லா பாபா 1 நாள் வர முடிஞ்சு நான் தூங்க கூட இல்லை, நன்னா முழுக்க 2 மணி நேரம் முழிச்சிருந்து 7-2 14 மணி நேரம் நானாக கொண்டு நன்னா கேட்டுவிட்டேன் என்று சொல்லலாமான்னு சொல்லலாம். ஆனால் இது ரஜோகுண பக்திங்கிறார் சுவாமி. வந்தாலும் வெய்யரில் வராட்டாலும் வெய்யரில், நான் நன்னாத்தானே வந்து கேட்டிருக்கேன்னா, இல்லையே நான் எங்கெங்கேயோ தவிச்சுன்னு இருந்திருக்கேன். இப்போ அதுக்குள்ளே இந்த பாகவதத்தை கேட்குற அளவுக்கு இவர் பண்ணி கொடுத்தாரே, அந்த பகவான் பண்ணத்துக்கு இதுக்கு ஏதானு தகுதி எங்கிட்ட இருக்கோ இல்லையே. ஆனால் இந்த தகுதியே இல்லாதவனை தேர்ந்தெடுத்து போய் இந்த அவருடைய கதையை கேட்க வச்சுட்டாரு. அப்போ அவர் எவ்வளவு தூரம் நமக்கு நல்லது பண்ணியிருக்கார், இதற்கு ஒரு துளியான நான் நன்றியோடு இருந்திருக்கேனோ என்று நினைத்தா தான் சாத்விக பக்திங்கிறார். இந்த நினைவு வருமா, நல்லத்துக்கு கூட வந்துடுவோம், ஆனால் அந்த வந்த இடத்துல கூட நாம் பண்ணலேங்கிற எண்ணம் இருக்கணுமா. இதையும் நாம் பண்ணல, அவர் எத்தனையோ பேருக்கு இல்லைன்னா இங்கே நம்ம உட்கார இங்கே 1000 பேர் இருக்கு, அதை தவிர இந்த ஊரில் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காளோ இல்லையோ. இப்போ எல்லாருக்கும் பாகவதம் கேட்டுற பாக்கியம் கிடைச்சிட போகிறதா, எல்லாருக்கும் ருக்மிணி கல்யாணத்தில் பங்கு கொள்கிற பாக்கியம் கிடைக்குமா, இல்லையே. அப்போ அவர்களாட்டம் தான் நம்பளும், அவா ஒன்றும் தாழ்ந்து படல, நம்ம ஒன்றும் வசந்தி படல. அப்படி இருக்கிறச்சே நமக்கு மட்டும் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு என்னால் ஏதோ அவருக்கு விருப்பம் இருக்கவே கொடுத்துருக்கார் போல் இருக்கு. நன்றியோடு இருக்கணும், திரும்ப என்ன செய்யணும்னு பார்க்கணும் என்று நினச்சிக்கோ. அத்தையும் நீ கேட்டாயின்னு நினைத்து கொள்ளாதே, இது ஒன்னால நீ கேட்டுடலே, என்னமோ உனக்கு ஒரு பாக்கியம் பெருமாளுடைய அனுகிரகம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்று நினைச்சின்றா தான் சாத்விக பக்தின்னு கூறுகிறார். பிருதக்கு சத்ரேணவா மஹ்யம் பர்வயாத்ரா மகோத்சவான் காரயேத் கீத நிருத்யாத்யோர் மகாராஜ விபூதிபி இது சர்வாணி பூதானி மத்பாவேன மகாத்யுதே. இன்னொன்று உத்தவா, எல்லாரையும் சமமாக பார்த்தா தான் எனக்கு அவனை பிடிக்கிறதுங்கிறார். உயரமா தாழ்ந்தவனா, பணக்காரனா ஏழையா, படித்தவனா படிக்காதவனாலாம் வேறுபாடு பார்க்காதே. எல்லாரையும் பகவத் பக்தர்கள் ஆத்மாக்கள்னு யார் சமமாக பார்க்குறானோ அப்படி இருக்கிறவன் கண் முன்னாடியிலேருந்து நான் மறையறதே இல்லைங்கிறார். எப்போதும் எல்லா விடத்திலும் என்னை யார் பார்க்க தெரிஞ்சுக்கிறானோ. இப்போ நம்ம இந்த கண்ணாடியை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, இது வெறும் கண்ணாடி உருண்டையா இல்லையே சுவாமி, இதுக்குள்ளே ஆத்மா இருக்கார், அதுக்குள்ளே பரமாத்மா இருக்கார். அப்போ இது பிரம்மங்கிற நாராயணனால் முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கச்சே இதுவே தெரியாமல் உள்ளே இருக்கக்கூடிய பகவானை பார்க்கறதுக்கு தெரிஞ்சுனுட்டே நீ என் கிட்டக்க வர பார்க்கறது எதை பார்த்து, இந்த செடியை பார்க்குறமோ இல்லையோ,
செடிங்கிறது பேர் இருக்குது, செடிங்கிற உருவம் இருக்குது. இந்த செடிங்கிற பேர் இந்த செடியோட நின்றுடுத்துன்னு நினச்சுனுட்டா நீ வேதத்தில் இருக்கிற ஒரு அர்த்தத்தையும் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். இந்த செடி இருக்கணும்னா இதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கணும், அந்த ஆத்மா இருக்கணும்னா அதுக்குள்ளே நான் இருக்கணும். அந்த பரமாத்மா இருந்தால் தான் ஆத்மா, ஆத்மா இருந்தால் தான் பொருள். அப்போ செடின்னு சொல்லச்சேவே இத்தோட நிறுத்திடாமல் அதுக்கு உள்ளே இருக்கிற என் வரைக்கும் யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுக்கு நான் மறையறதே கிடையாது இல்லையோ. ஏன் பாருங்க, பகவானுடைய உருவத்தில் பகவானை பார்க்குறவனா இருந்தால் கோவில்லேருந்து வெளியில் வந்த உடனே அவர் மறைஞ்சு போயிடுவார். ஆனால் கோவில் சோபத்திலையும் வாசலில் இருக்கிற வீதியிலையும் பகவானை பார்க்குறவனா இருந்தால் மறைதலே கிடையாது. ஏன்னா எங்கே போகிறச்சேவோ அவரே தானே தெரிஞ்சுட்டு போகிறார். இந்த நாற்காலியை பார்த்தால் அவர் தான் தெரிகிறார், விளக்க பார்த்தால் அவர் தெரிகிறார், ஒலிபெருக்கியை பார்த்தால் அவர் தெரிகிறார்னால் அப்போ தனித்து அங்கே தான் போய் தரிசிக்கணுங்கிற தேவையே அவனுக்கு இருக்காது. இதை சொன்ன உடனே என்ன தப்பாக பட்டுடும்னா அதனால் நாளையிலேருந்து கோவிலுக்கு போக வேண்டான்னு சொன்னார். அப்படி சொல்லலை. இப்போ அந்த நிலை அடைஞ்சவா அந்த நாளில் ரிஷிகள்லாம் காட்டில் இருந்திருக்கா, கோவிலாக கட்டி வச்சிருந்தா. எத்தனையோ காடுகளில் கோவிலே கிடையாது, தங்கள் இருந்த இடத்துலேருந்து மனசால தியானிச்சே பிரத்யட்சமாக பார்த்துருந்தா. ஆனால் அந்த சக்தி இப்போ நம்மகிட்ட இல்லையே. நமக்கு அந்த யோகம் இருந்ததுன்னா வாஸ்தவம் இதில் எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம். அந்த யோகம் இல்லாதவர்களுக்கு உருவத்தில் தான் நம்ம பார்த்தாகணும். பார்த்து பார்த்து தான் முன்னேற்றத்தை அடைந்தாக வேண்டும். ததோ மகாபாகவத உத்தவே நிர்கதேவனம் துவாரவத்யாம் கிம் அகரோத் பகவான் பூத பாவனா. அடுத்தது 30வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார், கண்ணன் வைகுந்தத்துக்கு கிளம்ப முடிவெடுத்து விட்டார். இனிமே எப்படி புறப்பட போறாருங்கிறதான் சரித்திரம். இதெல்லாம் நடந்தது பிராபாச க்ஷேத்திரம், வெராவல்னு சொன்னேன், சோமநாத்னுட்டு குஜராத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாலுகார் தீர்த்தம் பிரபாச க்ஷேத்திரம். நேற்றுக்கு நம்ம அதை பார்க்கறச்சே கண்ணன் ஒரு மரத்தில் அப்படி சாஞ்சி படுத்துண்டாப்பில் இருந்தார். ஒரு முட்டியை மடிச்சுட்டு இன்னொரு முட்டி கால் எடுத்து அது மேலே வச்சுட்டு இருந்தார். அந்த மொனை அப்படி ஒரு மானோட முகமாட்டம் இருந்தது. ஒரு வேடன் அதில் அம்பை விட்டுட்டான்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த சரித்திரத்தை இப்போ சொல்ல போகிறார். பிரேயசீம் சர்வநேத்ராணாம் தனும்ச கதம் அஜ்ஜதேத் அத்தியஜேத் கர்ணாவிஷ்டம் ந சரதி ததோயத் சாதலம் ஆத்மவக்னம் வயம் பிரபாசம் யாஸ்யாம யத்ர பிரத்யக் சரஸ்வதி. சரஸ்வதிங்கிற நதி எங்கு மேற்கு நோக்கி ஓடுகிறதோ அங்கு போவோம். பெண்களே ஆண்களே இனிமேல் துவாரகையில் இருக்க வேண்டாம், எனக்கு துர்நிமித்தங்கள் அபசகுனங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. அதனாலே இங்கே இனிமே இருந்தால் கடல் கொண்டு போகிற ஆபத்து வருது. துவாபர யுகம் இறுதிக்கு வந்துடுத்து. நான் கிளம்பி போனப்புறம் உலகத்தில் தர்மம் நிற்கவே நிற்காது. அதனால் எல்லாரும் கிளம்புங்கோ, நானும் கிளம்ப போகிறேன் என்று சொல்லிவிட்டு பகவான் ஊரை விட்டு கிளம்பி பிராபாசத்துக்கு வந்துவிட்டார். விதிரேஷ ஹரிஷ்டக்ன மங்களாயன முத்தமம் இது சர்வே சமாகர்ணிய யதுவிருத்தா மதுத்விஷா கிருஷ்ண மாயா விமூடானாம் சங்கர்ஷா சுமகானபூத். இதை சொல்லிட்டு கண்ணன் புறப்பட்டு வந்த உடனே ஊர்க்காரர்கள் எல்லாருக்கும் என்ன ஆக போகிறதோ நம்ம நல்ல என்னமோன்னு சண்டை. ஒத்தருக்கொத்தர் அவர்களுக்குள்ளேயே சண்டை. 52 கோடி யாதவர்கள் இருந்தான்னு சொன்னேனோ இல்லையோ, அவள் எல்லாரும் தங்களுக்குள்ள சண்டை போண்டா கையில் இருந்த கழி கேடையா அம்பு தும்பு வெட்டு அரிவாள் எல்லாத்தாலையும் அடிச்சுட்டா மொத்தம் படுத்து. அங்கே இருந்து இந்த புல்லு முளைச்சிருந்ததே, கோரை புல்லு, பிரபாச க்ஷேத்திரத்தில் தான் அது முளைச்சிருந்தது. அந்த இடத்துல ஒத்தருக்கொத்தர் தோளோட தோள் பிடிச்சின்னு சண்டை போட்டுந்தா. அப்போ அடிக்கிறதுக்கு ஆயுதம் கிடைக்கல. பக்கத்தில் முளைச்சிருந்த இந்த புல்லை எல்லாத்தையும் பிடுங்கிண்டு ஒத்தருக்கொத்தர் அடிச்சுண்டா புல்லும் தூள் தூளாக படுத்து எல்லாரும் மடிந்தே போயினர். அப்போ யாதவர்கள் எல்லாரும் போயிட்டா, பாக்கி கண்ணன் மட்டும். அவனுடைய குலத்தில் இருக்க எல்லாரும் போயிட்டா. விஸ்வாமித்திரருடைய சாபம் எதுகுலமே இந்த உலக்கையாலே அழிஞ்சு போயிடும், இது அவருடைய சாபம். எது குலத்தில் பிறந்தவர் தானே கண்ணன். அப்போ அவர் மட்டும் விதிவிலக்கா? முனிவர் சாபம் கொடுத்துருக்காருன்னா கண்ணனும் அந்த உலக்கையால் தான் போகணும். அப்போ ஒரு பக்கத்திலேயே மரத்தூள் முளைச்சிருந்த கோரை பொருட்களை வச்சிருந்து மற்ற யாதவர்கள் போயிட்டா, இப்போ கடைசி இரும்பு துண்டு மட்டும் மிச்சம். அதைத்தான் அவருடைய கூரான அம்பு நுண்ணியில் வச்சுருக்கான் ஒரு வேடன். அந்த வேடன் அடிக்கிறதுனால தான் இப்போ கண்ணன் புறப்பட போகிறார். என்ன இவரும் யாதவர்களுக்குள்ள ஒருத்தர் இல்லையோ, அது கூறுகிறார். ராமஹ சமுத்திர வேளாயாம் யோகம் ஆஸ்தாய பௌருஷம் தத்யாஜலோகம் மானுஷ்யம் சயோஜ்யாம் அனமாத்மனி ராம நிர்யாணம் ஆலோக்கிய பகவான் தேவகீ சுதா நிஷசாத தரோபஸ்தே தூஷ்ணீம் ஆசாத்திய பிப்பலம். ஒரு பிப்பல மரத்தை தேர்ந்தெடுத்து முதல்ல பெருமாள் அப்படி சாஞ்சின்னு படுத்துக்கிறார். பலராமன் கண்ணனுக்கு அண்ணன். அவர் இவரிடத்தில் விடை பெற்று கொண்டு தன்னுடைய நிஜஸ்வரூபமான ஆதிசேஷ வடிவத்தோடு ஆகாசத்தில் புறப்பட்டு விடுறார்.
பெருமானுடைய தேர் கிளம்பிடுத்து, சக்கரம் கிளம்புறது, சங்கம் கிளம்புறது. மேலே தேவர்கள் எல்லாரும் கூடி பூமாரி பொழிந்து கொண்டு, கண்ணனே தேவரீருடைய காலம் பூலோகத்தில் முடிந்தது, உம்முடைய வரவை நல்வரவாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நீர் போன காரியத்தை எல்லாம் எங்களுக்காக நன்கு முடித்து கொடுத்தீர், நாங்கள் பிரார்த்தித்ததற்காக பூமண்டலத்துக்கு போய் 125 ஆண்டுகள் இருந்து அற்புதமான சேட்டிதங்களை செய்திருக்கிறீர், திரும்ப வர வேண்டும்னு அவர்கள் பிரார்த்திக்கிறார். மாபைர்ஜரேத்வம் உத்திஷ்ட காமயேஷ கிருதோஹிமே யாகித்வம் மதனுஜாதா ஸ்வர்க்கம் சுகிருதினாம் பதம். சங்கர்ஷணன் பலராமன் மேலே புறப்பட்டு போன உடனே அப்போ தாம் போய் ஒன்றும் பேசாமல் தூஷ்ணீம் வாயை திறக்காம பிப்பல மரத்தில் போய் சாஞ்சி படுத்துனுட்டார். அந்த சமயம் பார்த்து மரத்தினுடைய ஒரு பக்கத்தில் கண்ணனுடைய திருவடியை பார்த்தா ஒரு அந்த வேடனுக்கு அதை பார்த்த உடனே ஏதோ ஒரு மான் வருது போல் இருக்கு, தண்ணீர் குடிக்கிறதுக்குங்கிற ஆப்பல் அது தெரிஞ்சிருக்கு. உடனே தங்கிட்ட இருக்கிற அம்பை எடுத்தான், வச்சான், வில்லை எய்து நேர வேடன் அதை பார்த்து வேகமாக அம்பு போகிறது. கண்ணனோ ஆனந்தமாக எப்போ அம்பு வரும்னு காத்துட்டுருக்கார். வந்தது திருவடி கட்ட விரல்ல போய் தைச்சதுனால உண்ணாயிட போகிறது இல்லை. ஆனால் இவனுடைய அந்த கடைசி இரும்பு துண்டால தாம் போனாதான் அப்போ விஸ்வாமித்தருடைய சாபத்தின்படி எதுகுலம் முழுக்க அழிஞ்சதுன்னு அர்த்தம் ஆகும். அதற்காகவே கண்ணன் காத்துட்டு இருந்தவர். கிருத்வௌரவ் தட்சிணே பாதம் ஆசீனம் பங்கஜாருணம், வலது தொடைக்கு மேலே இடது தொடையை தூக்கி வச்சுருந்தார். முசலாவசேஷாய கண்டகிருத்தேர்ஷு லுப்தகௌ ஜரா மிருகஸ்ய ஆகாரம் தச்சரணம் விவ்யாத மிருகசங்கையா சதுர்புஜன் தம் புருஷம் திருட்வாச கிருதகல்பிஷா. இவன் அம்ப விட்ட உடனே அது தச்சு ஒரு துளி ரத்தம் வரதை பார்த்தா மனுஷனுடைய கால் மாதிரினா இருக்கு, நாம தப்பா விட்டுட்டோம் போல் இருக்குன்னு ஓட்டமா ஓடி வந்தான். மரத்தினுடைய அந்த புறத்துல சதுர்புஜ திருக்கோலத்தோட கண்ணன் சயனிச்சிருந்தார். ஓ, நாராயணன் கண்ணனா இருக்கிறவரிடத்திலேயா நாம் அபச்சாரப்பட்டுட்டோம், நமக்கு நரக்கம்தான் கிடைக்க போறது இப்போ அப்படின்னு விழுந்த அழுதான், அரற்றினான், மன்னிப்பு வேண்டினான். கண்ணன் சொன்னார், நீ ஏன் கஷ்டப்படுறே, உனக்கு சொர்க்கம் கொடுக்க போகிறேன், நான் ஆசைப்பட்டபடிக்கு நடத்தி கொடுத்தது நீன்னா. ஏன்னா நான் முடிஞ்சு போச்சு புறப்படணும்னு நினச்சிருந்தேன், காரணம் எதுன்னு தேடின்னு இருந்தேன், நீ ஒருத்தன் கிடைச்சே, அதனால உன்னையே வைத்து கொண்டு முடிச்சுட்டேன், நம் அனுமதியோடு நீ சொர்க்கத்துக்கு செல் என்ன அவனை அனுப்பிச்சு வச்சுட்டார். யாகித்வம் மதனுஜாதா ஸ்வர்க்கம் சுகிருதினாம் பதம் இத்தியாதிஷ்டோ பகவதா கிருஷ்ணேன இச்சாசரீரிணா திரிப்பரிக்கிரமிய தம்னத்வா விமானேன திவம் யயௌ தாருகா கிருஷ்ண பதவியும் அன்விச்சன் அதிகம்யதாம். இந்த சமயத்தில் கண்ணனுடைய தேரோட்டிக்கு தாருகன்னு பேர். அவர் வந்தார். இது வரைக்கும் கண்ணன் தனியாக இருக்கார் பார், ஒத்துருமே கூட இல்லை. இதுதான் ஆச்சரியம். ராமன் பிறக்கரைச்சேவும் ஆயிரக்கணக்கானோர் கூட இருந்தார். ராமன் வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போறச்சே அயோத்தியா பட்டணத்தில் இருக்கிற மொத்த பேரையும் கூட கூட்டின்னு போயிட்டார். அன்னு சராசரங்களை வைகுந்தத்தே தீன்னு போசரம் கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னென்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளேன்னு போசரம். ராமன் புறப்பட்டு போறச்சே புல்லு, எறும்பு, கோழி, குதிரை, மக்கள் யாரையும் மிக்க வைக்கல. அயோத்தியாலேருந்து மொத்த பேரையும் அடிச்சுன்னு போயிட்டாராம். அடுத்தது லவகுஷர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். நாட்டை ஆள்றதுக்கு பிரஜைகளே இல்லை நாட்டில். பக்கத்து நாட்டிலெல்லாம் போய் தேடி பிடிச்சி நல்லவாழை கொண்டு குடிபெயர்த்து நாட்டை ஆண்டான்னு ராமாயணம் சொல்கிறது. அந்த அளவுக்கு ஆளே இல்லை, மொத்த பேரையும் அடிச்சுன்னு போயிட்டார். இது ராமனுடைய கதை. அதே கண்ணன் அவதரிக்கும் போது கூட இருந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, கம்சனிடத்தில் சொல்கிறதுக்கு இல்லை, கல்கண்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, பிறந்த நாள் ராத்திரியே தூங்கி போயிட்டா. சரி, அதுதான் பிறக்கிறச்சே கஷ்டம்னா, புறப்பட்டு போகிறச்சே ஓஹோன்னு போகக்கூடாதுன்னா ஒத்துருமே இல்லை. ருக்மிணியே இல்லை, தகப்பனாரே இல்லை, தாயே இல்லை, மக்களே இல்லை, யாருமே இல்லை. தனியன் தனியன் தனியன். மேலோட்டமாக பார்த்தா கண்ணனுடைய கதை ரொம்ப ஆனந்தமாக இருக்காப்பில் இருக்கும். ராமன் கூட என்னமோ அழுதுண்டே இருக்காப்பில் இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமோ, ராமன் எத்தனை நாள் சுவாமி அழுதார்? ஒரு கஷ்டமும் அவருக்கு இல்லவே இல்லை. 14 வருஷம் பட்டார். என்ன நன்னா மனைவியோட கூட அத்தனை வேலை செய்யறதுக்கு ஒருத்தனோட அனுப்பிச்சு விட்டா கசக்கிறதா அவருக்கு? இப்போ நன்னா லக்ஷ்மணன் கூட போயிருக்கார், எல்லா வேலையும் பார்த்துருக்கார், சீதை கூடவே தான் இருக்கா, ஒன்றும் விட்டுடலையே. இப்போ அது தனியாக இவெல்லாம் இல்லாத அனுப்பிச்சிருந்தாருன்னா அந்த கஷ்டம் தெரியும். ஆனால் கண்ணனுக்கு எத்தனை நாள் ருக்மிணி தேவியோட இருந்திருக்கார்? எப்போ தர்மராஜன் கூப்பிட்டாலும் உடனே ஓடி வந்துடுறார் இந்த பிரசத்துக்கு. என்ன குருக்ஷேத்திரத்துக்கு சண்டைக்கு போகிறச்சே ருக்மிணி கூட இருந்தாளா, அல்லது தீர்த்த யாத்திரை கொண்டு போகிறச்சே ருக்மிணி கூட எப்போதும் ருக்மிணி கூட இல்லை. அவளை விட்டுட்டே தான் வரார். அவள் ஊர்லேயே தான் துவாரகையில் இருக்கா. இவர் தான் எல்லா இடத்தையும் போயிட்டு வரார். அந்த மாதிரி ராமன் எப்போவான சீத்தையை விட்டுட்டு போயிருப்பாரோ? விட்டார்னா முடிஞ்சு அவள் என்னைக்கு வைகுந்தத்துக்கு போயிட்டாரோ அன்னைக்கு தான் பிரிந்தாரே தவிர மற்றபடிக்கு கண்ணனுடைய கதை மேலோட்டமாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கே உள்ளே போய் பார்த்தாலும் வருத்தம் தான் இருக்கும், துக்கம். யார் அவரை புரிஞ்சுண்டா சொல்லுங்க? இப்போ
ஒரு அர்ஜுனன் மட்டும் இப்போ ஏற்பட்ட கீதையை கண்ணன்ட்ட கேட்டானே, முடிஞ்ச உடனே கண்ணா நீ சொன்னேங்கிறதுக்காக சண்டை போட்டுட்டேன், ஜெயித்தா எடுத்து இனிமே இந்த ராஜ்யத்தை ஆள்றதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நீ சொன்ன கீதையின்படி உன்னை பின்தொடர்ந்து வருவேன், நீ என்ன இட்ட பணியோ கட்டளையை நிறைவேற்றுறேன். இதுதான் தொண்டனுக்கு அடையாளம்னு பின்னாடி வந்திருக்க வேண்டாமா? ஒன்றும் இல்லை, கிடைச்சது ராஜ்யம்னு நன்னா ஆண்டானே. அப்போ இது என்ன கீதை? இப்பேற்பட்ட கீதையை கேட்ட அர்ஜுனனே அதன்படி நடக்கலேன்னுட்டால் இதுதான் கண்ணனுடைய நிலைமை. ஆனால் ராமனுக்கு சுக்ரீவன் என்ன அன்பு வச்சிருக்கான், ஹனுமான் என்ன அன்பு வச்சார், விபீஷணன் எத்தனை அன்பு, குஹன் எத்தனை அன்பு, ஒன்றும் குறைச்சலே இல்லை ராமனுக்கு. பார்த்தா குறைவாட்டம் தெரியும், ஆனால் பட்ட கஷ்டமத்தனையும் கண்ணன். கடைசி நிமிஷத்தில் கிளம்பி போறச்சே கூட கூட ஒத்துரும் கிடையாது. தாருகன் தேரோட்டி வந்தார், கண்ணா நான் கூட இருக்கட்டமாங்கிறார். இல்லை, உனக்கும் சொர்க்கம் கொடுக்க போகிறேன், நான் சொல்கிற காரியத்தை நிறைவேற்றிட்டு நீ போ, நான் சொல்கிற செய்தி எடுத்துன்னு துவாரகைக்கு போய் இனிமே துவாரகையில் யாரும் இருக்க வேண்டான்னு சொல்லிடு, கிளம்பி வரட்டும். துவாரகையில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆபத்து வரும், இந்திரபிரஸ்தத்துக்கு போய் அர்ஜுனனிடத்துல சொல்லி அவனை ஜாகிரதை இந்த பெண்களை கூட்டின்னு இந்திரபிரஸ்தத்துக்கு போக சொல்லு என்று செய்தி சொல்லி அனுப்பிச்சார். தாருகன் போனால் இந்திரபிரஸ்தத்துக்கு போனால் இன்னைக்கு இருக்கிற தில்லி, புதிய தில்லி தான் அன்றைக்கி இருக்கிற இந்திரபிரஸ்தம். இன்னைக்கு இருக்கிற இந்திரபிரஸ்த மார்க் அப்படின்னு போட்டிருப்பா. போனா தில்லியில் எல்லாம் அந்த நாள்லேயே அந்த மகாபாரதத்துலேருந்து இருக்கிற கதை தான். இந்த தேசமே பாரத தேசம்தான், தேசமே ராமாயணத்துக்கு இருக்கிற தேசம். உங்கள் குழந்தைகள் அழைச்சின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இந்த புஸ்தகம் பாகவதத்தில் பாரதத்தில் ராமாயணத்தில் இருக்கிறது பாருன்னு காட்டணும். இல்லைன்னா இந்த பேர் எங்கேருந்து வந்தது? திடீர்னு ராஜதானி தலைநகரத்துக்கு இந்திரபிரஸ்தம்னு வந்திருக்கு. அயோத்தியா அப்படியே தான் இருக்குது, எந்த இடமும் அப்படியே தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ மார்க்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். போய் விஷயத்தை சொல்லிட்டான், தாருகன் கிளம்பிவிட்டான், அவனுக்கு சொர்க்கம் கிடச்சிடுத்தேன், அவன் கிளம்பிவிட்டான். இது என்ன எடுத்து கண்ணன் ஒரு பக்கம் இவர் வைகுந்தத்துக்கு போனார், அதை சொல்கிறேன். முடிந்த பிற்பாடு துவாரகையிலேருந்து எல்லாரும் வெளியேறா. கண்ணன் கிளம்பிவிட்டார்னு இன்னும் அவளுக்கு தெரியாது. துவாரகையிலேருந்து வர 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 இவ அந்த வீதியிலேருந்து வெளியில் வர வர கடல் பின்னாடியே வந்துட்டே இருக்குது. பெரிய இந்த நாடகத்தெல்லாம் பார்ப்போம் பாருங்க, முன்னாடி ஓடிண்டே இருப்பா, கடல் பின்னாடி வந்துட்டே இருக்கும் இல்லையோ, அதை போல் இவள்லாம் ஊரை விட்டு வெளியில் போகிறா. எல்லா வீட்டையும் எல்லா மாளிகையும் அது கபலீகரம் பண்ணுறது, மொத்தத்தையும் அழிக்கிறது. வசுதேவருடைய மாளிகையை மட்டும் தொடவே இல்லை, மற்ற எல்லாமே துவம்சம் அழிஞ்சு போச்சு. மக்கள் எல்லாரும் வெளியில் வந்துட்டா. அதுக்கப்புறம் பஞ்சாப் மாநிலம் வழியாக 5 நதிகள் தாண்டி அந்த வழியாக அவன் கூட்டின்னு வரான். கூட்டின்னு வந்து இது நடக்கிறதெல்லாம் இங்கே குஜராத்திலேருந்து நடுவில் ராஜஸ்தான பஞ்சாப் வழியாக தானே போயாகணும். அப்படி தான் தில்லியை போய் அடைஞ்சாகணும். அது வர்ற வழியில் நிறைய திருடர்கள்லாம் தடுத்தாளாம். அர்ஜுனன் நினைத்தா இது என்ன பீஷ்மரையும் துரோணரையும் ஜெயிச்சவனான்னு இந்த திருடன் எம்மாத்திரம் அப்படி காண்டீபத்தை எடுத்தான். எடுக்கிறச்சே எடுக்கவே வரல, காண்டீபம் தூக்க வரல. நாணயம் ஏற்றுறதுக்காக தோளை பாட்டுறான், தோளெல்லாம் அப்படியே என்னமோ பலமே இழந்தா போல கீழே நடுங்கிறது. உட்காடுறான், இழுத்து பிடிச்சி நின்று பார்க்குறான், காலத்தனையும் நடுங்கிறது. கடைசியில் வர்றவா திருடர்கள் பெண்களை அடிச்சு பிடிங்கின்னு போறா. ஒன்றும் பண்ண முடியல. இந்த 10 திருடர்களோட சண்டை போட முடியல அர்ஜுனனாலே. ரொம்ப வெட்கப்பட்டு போய் மெதுவாக வருத்தத்தோட வரான். எதிர்த்தார் போல வேதவியாசர் வந்தார். அர்ஜுனா என்ன முகத்தில் வருத்தம்னார். என்ன நடந்ததுன்னே தெரியல, நான் யாரு? காண்டீபதாரி. அர்ஜுனன், பல்குனன், பார்த்திவன், காண்டீபன், விஜயன், ஜெய விஜயன், எத்தனை பேர் வாங்கியிருக்கேன், நேர கண்ணனுக்கு உயிர் தோழன், என்னால் இதை தூக்க முடியலையே. ரகசியம் தெரியலையா உனக்கு அர்ஜுனா? கண்ணன் புறப்பட்டாகிவிட்டது, இனிமே அவர் பூமியில் இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இத்தனை சக்தி. அவர் எப்போ புறப்பட்டு போனாரோ அத்தோடு நீ முடிந்தாய், நீயும் கிளம்புவதற்கு வழிபார். அவ்வளவுதான் நீ உங்களால் முடியுமே தவிர முடிஞ்சு போச்சு துவாபர யுகம். இனி கலி பிறக்க போகிறது. கலியினுடைய குற்றம் என்ன இருக்குமோ அதுதான் தேசத்தில் இருக்க போகிறது. எல்லா மக்கள் மாறுட போறா, தேசம் மாற போகிறது. இனி நீ இங்கே இருக்காதேன்னு சொல்ல பஞ்சபாண்டவர்களும் மானாங்கிற இடத்துக்கு போய் பத்ரிகாசிரமத்திலேருந்து ஸ்வர்காரோகிணின்னு போய் சத்தோபந்துன்னு இடம், ரொம்ப ஆச்சரியமான இடம். அதன் வழியாகத்தான் சொர்க்கத்தடைந்தார்கள்னு சரித்திரம். அப்போ கண்ணன் இருக்கிறார்னா சக்தி, அவர் இல்லைன்னுட்டா அசக்தி. அதான் நிலை. இப்போ கண்ணனும் முடிவு பண்ணிவிட்டார், நாம் கிளம்புவோம். நடக்கிறத சொல்கிறார். பகவானுடைய பரமதாமகமனம் அத தத்ராகமத் பிரம்மா பவான்யாச்ச சமம்பவ மகேந்திர பிரமுகா தேவா முனய சப்ரஜேஸ்வராக பிதர சித்த கந்தர்வா வித்யாதர மகோகராக திரஷ்டுகாமா பகவதா நிர்யாணம் பரமோத்சுகாக. பகவான் கிளம்ப போகிறத சேவிக்கணும் ஆசையோட எல்லாரும் கூடியிருக்கார்கள். ஆகாசத்திலே தேவ தும்புதிகள், காளகம், பேரி முதலான வாத்தியங்கள்லாம் முழங்குகிறது. பகவான் பிதாமகம் வீக்ஷ்ய விபூதீர் ஆத்மனோ விபு சம்யோஜ்யாத்மனி சாத்மானம் பத்மநேத்ரே ஞமீலயத். அமர்ந்திருந்த இடத்திலிருந்து தாமரை போன்ற கண்களை மடக்கினான், கண்களை மூடினான். மூடிட்டு தான் என்னைக்கோ ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் பிறந்ததை ஒரு நிமிஷம் நினைத்தார். அன்றிலிருந்து 125 வருஷங்கள் என்னென்னெல்லாம் தான் இந்த பூமியில் பண்ணியிருப்போம் என்ற அனைத்தையும் நினைவு கூர்ந்தார்.
இதை நினைக்கிற ஒத்தொத்தனுக்கும் அதுவே கடைசி பிறவி, மீண்டும் பிறப்பதில்லை அப்படிங்கிறத நன்கு உறுதி கொண்டு இந்த பாரத தேசத்துக்கு இந்த பெருமை இருக்கட்டும். நாம் இப்போதே பாகவத புராணத்துக்குள் நுழைந்து விடுவோம். இனி யார் நம்ம தரிசிக்கணும்னாலும் புராண ரூபத்தில் தரிசிக்கட்டும். தற்போது புறப்படுவோம் என்று சொல்லிட்டு, சத்தியம் தர்மோ திருதிர் பூமே கீர்த்தி ஸ்ரீ ச அனுதம் யயு திவி துந்துபயோ நேது பேது சுமனசக்காத். தன்னுடைய திருமேனியோடைய புறப்படுறார். அவருடைய சரீரம் இங்கே விடப்படவில்லை. அவருடைய திருமேனியோடு இறங்கினார், திருமேனியோடு திரும்பி போயிட்டார். அதுக்கப்புறம் ஈமச்சடங்குகள் பண்ணுவாளான்னா அவருக்கே அது சரீரம் இருந்தான்னா பண்ணணும். மிச்சம் இருக்கிறவா கர்மத்தை பண்ணணுங்கிறதுக்காகவா பண்ணிட்டாளே ஒரியா. அவருடைய திருமேனி கீழே விடப்படவில்லை. அயோத்தியிலேருந்து ராமன் சரையூலேருந்து கிளம்புறார், குப்தார் காட்டுன்னு பேர். அங்கிருந்து அவருடைய திருமேனியோட சரீரத்தோடு தான் மேறப்பட்டு போனார், விட்டுட்டு போகவில்லை. அப்போ கண்ணன் புறப்படும் போது பின்தொடர்ந்து சில பேர் வரலாம். இப்போ தானே யாருமே இல்லைன்னு சொன்னீர், இப்போ திடீர்னு யார் எங்கு வந்தா? மனுஷர்கள் இல்லை, சத்தியம் தர்மம் திருதி கீர்த்தி ஸ்ரீஹி, இந்த 5 பேரும் இனிமே நாங்கள் பூமியில் இல்லை சொல்லி அனுப்பிச்சா வரோன்ட்டு கிளம்பிவிட்டலாம். சத்தியம் கிளம்பிவிடுறது, ஸ்ரீஹி செல்வ செழிப்பு கிளம்பிப்படுறது, திருதி தைரியம் எடுத்த காரத்தில் உறுதியோடு இருத்தல் அதுவே கிளம்பிப்படுறது, பூமியிலே கீர்த்தி படுத்து நல்ல புகழாளர்களாக இருக்கிறதும் கிளம்பி போயிட்டார்கள். சௌதாமன்யா யதாகாசே யாந்தியாகித்வா பிரமண்டலம் பிரம்மருத்ராதயஸ்தேது திருஷ்டுவா யோககதிம் ஹரேஹ. இந்த ஹரியனுடைய யோக மார்க்கத்தில் வைகுந்தத்தை அடைந்ததை ஆகாசத்தில் இருக்கிற எல்லாரும் கொண்டாடினார்கள். வேடன் அந்த சரீரத்தோடைய ஸ்வர்க்கத்தை அடைந்தான். இந்த சரித்திரத்தை கேட்கிறவாளுக்கு என்ன பலம்? ஏதாம் பிராத்தர் உத்தாய கிருஷ்ணஸ்ய பதவியும் பராம் பிரயத கீர்த்தையேத் பக்தியா தாமேவ ஆப்னோத்யனுத்தமாம். காலையில் எழுந்திருந்து கண்ணன் வைகுந்தத்துக்கு போனார்ங்கிற இந்த சரித்திரத்தை யார் கேட்கிறானோ அவனுக்கு பக்தி பெருகும், பக்தி பெருகும். அந்த பெருகின பக்தியாலே முக்தியை அடைகிறான். தாருகோ துவாரகாமேத்திய வசுதேவ உக்ரசேனையோ பதித்வா சரணாவஸ்திரை நெஷிஞ்சேத் கிருஷ்ணவிச்சுதா ஸ்ருத்வா சுமஹத்வதம் ராஜன் அர்ஜுனாத்தே பிதாமகா துவாம் து வம்சதரம் கிருத்வா ஜக்முசர்வே மகாபதம். அடுத்த அர்ஜுன சரித்திரம் சொல்லி முடித்தார். இத்தம் ஹரேர் பகவதோ ருச்சி அவதார வீரியாணி பாலச்சரிதானி ச சந்தமானி. கண்ணன் பிறந்ததும் வளர்ந்ததும் கோகுலத்திலே தவழ்ந்து விளையாடினதும் திரும்ப மதுரைக்கு வந்து சாந்தீபனிடத்தே போய் அவந்திகா நகரத்தில் படித்ததும் துவாரகையில் க்ஷேத்திரத்தை நிர்மாணம் பண்ணி நாட்டை ஆண்டதும் குருக்ஷேத்திரத்துக்கு போய் பகவத்கீதை உபதேசித்து பஞ்சபாண்டவர்களுக்கு மகாபாரத போரில் உதவியதும் தேர் ஊட்டியதும் பாண்டவதூதனாக நடந்ததும் ருக்மிணி தேவியோடும் ஏனைய மகிழ்ச்சியரோடும் அநேகமாயிரம் பிள்ளைகளோட வாழ்ந்ததும் இந்த கதை யார் கேட்கிறானோ அந்நத்திர சேகத ஸ்ருதானி கிருணன்னு மனுஷோ பக்திம் பராம் பரமஹம்சகதோ பரமஹம்சபரோ கதௌ லபேத. அவனுக்கு சிறந்த பக்தி கண்ணனுடைய திருவடிகளில் ஏற்படும். அத்தோட 11வது ஸ்கந்தம் முற்று பெற்றது. 12வது ஸ்கந்தம் சுருக்கமான ஸ்கந்தம். கலியுகம் எப்படிப்பட்டது சொல்லி முடிச்சுட போறார் சுவாமி. அது எங்களுக்கே தெரியும். இது இப்போ அவர் சொல்லித்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அவரான அப்போ எழுதிட்டு போனார், நாங்கள் இருந்தே பார்த்துட்டு இருக்கோமே. கூடவே இருக்கிறது நமக்கு தெரியறதுன்னா நமக்கு 5110 தெரிகிறது. அவர் 4,32,000 வரைக்கும் எழுதிட்டார். அது வரைக்கும் கலி எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்ல வருகிறார். கலியுகத்தில் யார் ஆழ்வார்கள், எப்போது கல்கி பகவான் பிறக்க போகிறார், முதல்ல கலியுகத்தினுடைய தர்மம் சொல்றார். ததஸ்த அனுதினன் தர்ம சத்தியம் சௌச்சம் க்ஷமா தயா காலேன பலினா ராஜன் நக்ஷந்தியாயுர்பலம் ஸ்மிருதி. மக்களுடைய உயரம் குறைஞ்சிட்டே வருமா, ஆயுள் குறைஞ்சிட்டே வருமா? முதல்ல இப்போ கிருத்தயுகத்தில் 9 அடி வசனம் இருப்பாளாம், திரேதாயுகத்தில் 8 அடி வசனம், துவாபர யுகத்தில் 7 அடி வசனம், கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் 6 அடி வசனம், கலியுகத்தினுடைய முடிவில் 4 அடி தான் இருப்பாள் எல்லாரும். மொத்தமே அவ்வளவுதான் குள்ளமாயிடுவா. தண்ணீருக்கு ரொம்ப அல்லல் படுவார்கள், ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது, நல்ல தண்ணீரே கிடைக்காது, சண்டையே வரும். தண்ணீருக்காக சண்டை வந்துருங்கிறான். வித்தமேவ கலவன்றுனான், பணம் இருந்ததுன்னா அவன் வித்வான் அர்த்தமா. படிச்செல்லாம் இருக்கணுங்கிற தேவையில்லை, பணக்காரராக இருக்கணும், படித்தவன்னு சொல்லிடுவாளாம். ஓங்கி பேசினா நல்ல பேச்சாளின்னு விடுவாளாம். அவன் விஷயத்தை பேசுகிறானா இல்லையான்னு தெரியல, யாரை அடித்து ஓங்கி பேசுகிறானோ அவனைத்தான் பேச்சாளன்னு விடுவா. தாம்பத்தியே அபிருச்சி ஹேதுர் மாயைவ வியவஹாரிக்கே தர்ம நியாய வியவஸ்தாயாம் காரணம் பலமேவச்ச. இது நியாயமா தர்மமா? நியாயத்தை சொல்லும்னால் யார் பலவான கையை ஓங்கிட்டு பேசுகிறானோ அதுதான் நியாயம்னு ஆயிடுமா. கை ஓங்கிறவன் நியாயமாயிடும். ஆண் பெண்ணுன்னு பார்த்து கல்யாணம் பண்ண போகிறவா. இதை தவிர குலமா கோத்திரமா பிறந்தியா எங்கே எது ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. ஆனா பெண்ணா கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும்.
அதோட நிறுத்தாம மேலே சொல்கிறார், ஒரு மனுஷனுக்கு அழகு எங்கே தெரியுமோ இருக்க போகிறது, எல்லாம் சிகை அலங்காரத்தில் இருக்க போகிறதுங்கிறார். மற்ற எங்கேயும் அழகு இல்லை, முகம் நன்னா இருந்தால் மூக்கு நன்னா இருந்தாலாம் பார்க்க போகிறது இல்லை. நன்னா சிகை அலங்காரம் இருந்து செலவு நிறையா அதுக்கு செலவழிக்கணும். இப்போ கல்யாணம்லாம் வருதுன்னு வச்சுங்க, முதல் நாள் அன்னைக்கு வரவேற்பு வைக்கிறாளோ இல்லையோ, அதுக்கு மத்தியானம் 4 மணிக்கு பொண்ணும் பிள்ளைங்க யாரும் கிளம்பிடுவா. எங்கே சுவாமி காணுமே, எல்லாரும் வந்து காத்துட்டுருக்காளே, 7 மணிக்கு வருவான்வா. 7 மணிக்கு வருவா, வந்தால் எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிட்டு என்ன செலவு 5000 ரூபா 10,000 ரூபா. என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னா ஏதோ கொஞ்சம் பார்க்குறாப்பில் ஆக்கின்னு வந்திருக்கா என்று வேணால் சொல்லலாம். அப்போ பார்க்க முடியுமான்னு சில சமயம் அதுவே பார்க்காத முடிய ஆகிடும். ஏற்கனவே ஒழுங்காக தான் இருந்தார் சுவாமியா, போயிட்டு வந்ததுலேன்னு பார்த்தா பார்க்குறதுக்கே சைக்கிளே போகுது. இப்படி எல்லாம் ஆத்மாவுடைய சுத்தியை பார்க்கணுமே தவிர சரீரத்துக்கு அலங்காரம் பண்ணிட்டதுனால இல்லை. இந்த அலங்காரத்தில் தான் பேரும் புகழும் நிற்க போகிறது. அதுதான் கலியுகத்தில் இருக்குங்கிறார். ஸ்வீகார ஏவச்ச உத்வாகே ஸ்நானமேவ பிரசாதனம் தூரே வார்யயனம் தீர்த்தம் லாவண்யம் கேசதாரணம் உதரம் பரதா ஸ்வார்த்தா சத்தியத்வே தார்ஷ்டியமேவச்ச தாக்ஷம் குடும்ப பரணம். சாமர்த்தியமாக இருக்கிறவன் தான் குடும்பத்தையே நடத்த முடிய போகிறதுங்கிறார். நல்லவனாக இருக்கிறவன் குடும்பத்தை நடத்த முடியாது, வல்லவனாக இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும்னு ஆயிட போகிறது. ஆனால் கிருத்த திரேதாயுகத்து வரைக்கும் நல்லவனாக இருந்தாலே குடும்பம் நன்னா நடக்குமா. ஆனால் துவாபர யுகத்து கடைசியிலே வல்லவனாக இருக்கணும். பாருங்களேன், கண்ணன் வல்லவனாக இருக்கவே தானே இத்தனை மனைவியரை கல்யாணம் பண்ணி இவ்வளோ ஒழுங்காக இருந்தார். நல்லவனாக இருந்தார் ராமன், என்னாச்சு? எத்தனையோ கஷ்டப்பட்டாரோ இல்லையோ. அவர் இருக்கிற மனைவியும் 10 மாதம் பிரிஞ்சு போயிட்டார். இப்போ ராமன் இப்படி தர்மன் தர்மன் தர்மன்னு பார்த்தார். தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படிக்கு தான் நம்ம நடக்கணும். கண்ணனே கொஞ்சம் மாற்றி விட்டார். நான் எதை பண்ணுறேனோ அதுதான் தர்மம்னு விட்டார். நம்ம தர்மம் பார்த்து நாம் நடத்த முடியாது, நாம் ஒன்று செய்வோம், அதுதான் தர்மம். இதை கேட்டவன் என்ன பண்ணுறான், நம்ம பண்ணுறதும் தர்மம்னு விட்டான். இது ஏதோ கண்ணன் பண்ணால் தர்மம்னு சொன்னார் வாஸ்தவம். இப்போ அதை படித்து வச்சுன்னு நானும் என் இஷ்டப்படி நடக்க போகிறேன். அவர் மட்டும்தான் சொல்லலாமான்னால், ஆமாம் அவர் மட்டும்தான் சொல்லலாம். கண்டிப்பாக நம்மால் அதை தர்மம்னு பேச முடியாது. தாக்ஷம் பிரம்மவிக்ஷத்ர சூத்ராணாம் யோபலி பவிதா நிருபா பிரஜாகிலுப்தௌ ராஜன்னைகி நிர்கிரணை தஸ்துமத்மபிகி. இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது பாகண்ட பிரச்சுரே தர்மே தஸ்யு பிராயேஷு ராஜசு. எல்லாரும் அரசர்களே திருடர்களாயிடுவாங்கிறார். திருடனை பிடிக்கிறவனா அரசன் இருப்பான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் மாறி போய் அரசர்கள்லாம் அதிகமாக வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சுருவாளாம். ஏதோ கொஞ்சமாக போட்டுருப்பா வரி, 6ல் 1 மடங்கு தான் மொத்தமாகவே வரி போடலாமா. அது சொல்கிறார் அவர். இப்போ 6ல் 1 மடங்குன்னு என்னாச்சு, 16 ஆச்சு இல்லையோ. 100 6ஆல் வகுத்தீங்கன்னா அப்போ 16% வரும் இல்லையோ. கடைசி பட்சம் எல்லா வரிகளாகவும் சேர்த்து அவ்வளோ விதிக்கலாம். அந்த விதியை அந்த வரியை விதிச்சிருந்தா அதனுடைய செலவத்தனையும் சரியாக திரும்ப அந்த மக்களுக்கு தான் பண்ணணுங்கிறார். யார் தப்பாக வரி விதிக்கிறானோ அந்த பணத்தை மக்களுக்கு செலவழிக்கிறாம தப்பாக தனக்கு செலவழிக்க ஆரம்பிக்கிறானோ கலியுகம் முத்துறதுன்னு புரிஞ்சுக்கோங்கிறார். யாரான அரசன் இதை போல திருடன் பண்ண ஆரம்பித்தாலோ, இதை போல வரியை தப்பாக விதிக்க ஆரம்பித்தாலோ கலியுகம் முத்த ஆரம்பிச்சிடும். அனாவிருஷ்டியா வினங்ஷந்தி துர்பிக்ஷ கர பீடிதாக. ஒன்று கொட்டினா மழை ஓஹோன்னு கொட்டி அதிவிருஷ்டி, இல்லைன்னா பெய்யாமல் இருந்த அனாவிருஷ்டி, 2 வருங்கிறார். அதிவிருஷ்டின்னு சொன்னால் வெள்ளக்காடு, அனாவிருஷ்டின்னு சொன்னால் பஞ்சம். இல்லவே இல்லை, இப்படி போயிடும் அப்படி போயிடும். ஆனால் ஆண்டாள் பாசுரத்திலே மாதம் மும்மாறி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி தாங்கள் தம்பாக்கி சாத்தி தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு இருக்கும் இல்லையோ. மும்மாரின்னா 9 நாள் வெயில் அடிக்கணுமா, 1 நாள் மழை பெய்யணுமா, மறுபடியும் 9 நாள் வெயில் அடிக்கணுமா, 1 நாள் மழை பெய்யணுமா. அப்போ தான் பெஞ்ச மழையை பூமி ஈர்த்துக்கும். இல்லைன்னா பெஞ்சுட்டே இருந்ததுன்னா பூமி எப்படி இழுக்கும். அதனால் மாதம் 3 தரம் மழை பெஞ்சிருதுங்கிறது அந்த நாளில் பெருமையாக சொல்லியிருக்கா. அதெல்லாம் இருக்காது, கெட்டே போயிடும். கிரகப்பிராயேஷு ஆசிரமேஷு யௌனப்பிராயேஷு பந்து. சன்னியாசிகள் எல்லாரும் இல்லறத்தவன் வாழறாப்புல பந்துக்களோட வாழ ஆரம்பிச்சிருவான்னுட்டான். சன்னியாசியாக இருக்க மாட்டார். அவர் வீட்டில் இருக்கிறவா எப்படி பண்டு வெள்ளகள் அது இதோடு இருப்பாளோ அவர்களும் எல்லாரோடையும் பேசிட்டு நன்னா சாப்பிட்டுட்டு நன்னாவே வாழறதுக்கு ஆரம்பிச்சிருவா. சன்னியாசி தர்மத்தையே கடைப்பிடிக்க மாட்டார்கள். சம்பள கிராம முக்கியஸ்ய பிராமணஸ்ய மகாத்மனா பவனே விஷ்ணு யசசா கல்கிஹி பிராதுர்பவிஷ்யசி. இப்படி கலி முற்றிக்கொண்டு வரும்போது சம்பளம்னு ஒரு கிராமம், அதிலே விஷ்ணு யசஸ் அப்படிங்கிறவருக்கு மகனாக கல்கியாக ஸ்ரீமன் நாராயணன் அவதரிப்பார்.